வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கெங்கெல்லாம் மக்கள் பொது வெளியில், அதாவது நடுத்தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்களோ தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு அப்படிங்கிறது, அறிவிக்கப்படாத மின்வெட்டுங்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கு. பல இடங்களில், அதுவும் இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டு நிற்கிது. சரி செய்ய ஆள் இல்லை. யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல. எந்த அதிகாரியும் சரி பண்ண வரமாட்டேன்றாங்க. மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க மக்கள். இந்த நேரத்தில் யாரை போய் பிடிச்சா நம்ம உடனடியாக செய்ய முடியும், சரி பண்ண முடியும்? இதுக்கு முன்னே என்ன பண்ணிருந்தாங்க? இதுக்கு முன்னே ஒரு தெருவிலையோ அல்லது ஒரு பகுதியிலேயோ, குறிப்பிட்ட பகுதியிலையோ மின்வெட்டு அல்லது மின்சாரம் இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்ப்பாங்க. உடனடியாக ஃபோன் அடித்து கேட்பாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா உடனடியாக அந்த ஏரியாவை சேர்ந்த திமுக அல்லது அதிமுக யார் அங்கே பொறுப்பெடுத்து செய்வாங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி இல்லை, டக்குன்னு கொஞ்சம் பாருங்கள், நான் கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்றாங்கன்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் சொந்த செலவுலேயே கூட சரி பண்ணி போட்ட அந்த கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுதான் நடந்து இருந்தது. இப்போது கடந்த 5 ஆண்டு காலம் மின்வெட்டுங்கிற பேச்சே இல்லை. கரண்ட் ஆஃப் ஆகாமலாம் இல்லை. மின்சாரம் தடைப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வந்துடும். இப்போ சில இடங்கள்லாம் கிராம பகுதிகளில் 1/2 hour 1 hour கூட கரண்ட் கட் ஆகும். ஆனால் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரங்கிறது பெருசாக தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் மின்வெட்டு இருக்கும். அதாவது குறிப்பாக மதிய நேரமோ அல்லது காலையில் கொஞ்சம் நேரமோ அப்படி இருக்கும். அல்லது மாதம் ஒரு முறை பராமரிப்புக்காக மின்சாரத்தை நிறுத்தி வைப்பாங்க. இதுதான் கடந்த 5 ஆண்டு காலம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மின்வெட்டுன்னா என்னன்னே தெரியாமல், சொகுசாக, எந்த கஷ்டமும் தெரியாமையே ஜனங்க வாழ்ந்துட்டாங்க. இப்போது இந்த 10 நாள் 13 நாட்கள் இந்த விஜய் முதல்வராக பொறுப்பேற்று இந்த 10-12 நாட்களில் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ச்சியாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிட்டாங்க. குறிப்பாக சென்னையில் கொளத்தூர், பெரம்பூர், வடசென்னை, இங்கே பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டு இரவு நேரத்தில் பொதுமக்கள் வீதிக்கு, ரோடுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க, மறியல் பண்ணியிருக்காங்க, கோஷமிட்டு அந்த நடுராத்திரியில் அவங்க தங்களுடைய ஆத்திரத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. போராடுவோம், கரண்ட் வரும் வரை போராடுவோம். தூக்கமில்லை, 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 தூக்கமில்லை. பச்சிளம் குழந்தைக்கு தூக்கமில்லை, பச்சிளம் குழந்தைக்கு தூக்கமில்லை, 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 தூக்கமில்லை. வயது முதிர்ந்தோருக்கு தூக்கமில்லை, வயது முதிர்ந்தோருக்கு தூக்கமில்லை, 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 தூக்கமில்லை. உழைக்கும் மக்களுக்கு தூக்கமில்லை, உழைக்கும் மக்களுக்கு தூக்கமில்லை, 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 தூக்கமில்லை. படிக்கும் மாணவர்களுக்கு தூக்கமில்லை, படிக்கும் மாணவர்களுக்கு தூக்கமில்லை. வேண்டும், 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 வேண்டும். கரண்ட் வேண்டும், வேண்டும், கரண்ட் வேண்டும், வேண்டும். போராடுவோம். ஆனால் என்ன பண்ணுறது? எப்படி அதை சரி பண்ணுவீங்க? யாரை பிடிச்சி சரி பண்ணுவீங்கன்னு சொன்னால் எதுக்கும் எந்த வழியும் இல்லை. சரி, இப்போ எப்பயும் நமக்கு செஞ்சு கொடுத்தவங்க யார்? திமுகவோ அதிமுக? அவங்க தானே செய்வாங்க. சரி, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு திமுகவை சேர்ந்த திமுக பொறுப்பாளர்கள், இவங்க மக்கள் பிரதிநிதிகள் அல்ல, திமுக பொறுப்பாளர்கள், திமுகவோட பிரதிநிதியாக இருக்கிறவங்க, அவங்கள போய் பார்க்குறாங்க. நேற்று இரவு நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவத்தை அந்த அதில் தொடர்புடைய ஒருத்தர் விவரிச்சிருக்கார். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த திமுக பிரதிநிதிகிட்ட போயிருக்காங்க. அவர் கடும் கோபத்தில் இருந்திருக்கார். காரணம் என்னென்னா, அது கொளத்தூர் தொகுதி. முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினையே தோற்கடிச்சிட்டாங்க. அவர் அந்த தொகுதிக்கு செய்யாத விஷயங்களே இல்லை. அட்வான்ஸாக எவ்வளவோ செஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த நீங்கள் தோற்கடிச்சிட்டீங்க, இந்த நேரத்தில் எங்கிட்ட உதவிக்கு வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர். தயவு செஞ்சு வராதிங்க, எந்த பிரச்சனை எடுத்துகிட்டு எங்கிட்ட வராதிங்க. உங்களுக்காக நான் போராட மாட்டேன், உங்களுக்காக நான் களத்தில் இறங்க மாட்டேன். சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா உங்களோட ஓரத்தில் இப்படி நின்றுக்கிறேன், இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும், தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு இந்த திமுக பிரதிநிதி சொல்லியிருக்காரு. அதிமுக சேர்ந்த சிலர்கிட்ட பேசியிருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கூப்பிட்ட யாரும் வரமாட்டாங்க, பழைய ஆட்கள் எல்லாம் மாற்றிட்டாங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. யாரை பிடிச்சா என்ன நடக்குன்னு தெரியாமல் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவை நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்க?
அவங்க அந்தால போய் உங்களால் பார்க்க முடியுமா? இல்லை பிரதமர் முதல்வராக நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்க? எதுக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் மூஞ்சிக்கு, விசில் சின்னத்துக்கு. இது 2 தானே நீங்கள் சொல்கிறீங்க. யார் வேட்பாளர்னு கூட நான் பார்க்கல, இது 2த்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னீங்கல்ல. அவங்கள போய் பார்க்கறது என்ன வழின்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் தெருவில் இறங்கி போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இத்தனை ஆண்டு கால அந்த பத்திரிகையாளர் அனுபவத்தில் சொல்கிறேன், திமுககாரங்க அதிமுககாரங்க 2 பேருமே நாங்கள் பொது பிரச்சனைக்கு நாங்கள் வரலப்பா, எங்களை விட்டுருங்க, நீங்கள் எப்படியே போய்க்கங்க, போராடிக்கங்க அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டது இதுதான் முதல் தடவை. காரணம் அவங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் 2 பேர்கிட்டே குறை இருக்கும், 2 பேர் மேலே விமர்சனங்கள் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நிற்கிற ஆள் திமுககாரன் தான் அல்லது அதிமுககாரங்க. கண்டிப்பாக முதல் ஆளாக நிற்பாங்க. என்னப்பா பிரச்சனை? அவன் ஓட்டு போட்டிருப்பான், போடாமல் போயிருப்பான், காசு வாங்கின்னு ஏமாற்றிருப்பான். நான் உனக்கு தான் ஓட்டு போடுறேன்னு காசு வாங்கின்னு ஏமாற்றி கூட ஏமாற்றிருப்பான். ஆனால் அப்போதெல்லாம் வராத கோபம் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்படி ஓட்டு போட்டீங்க? யாருன்னே தெரியாதவனுக்கு. சரி, அப்படி எதுவும் செய்யாதவங்களை செய்யாமல் இருந்து அவங்கள நாங்கள் தண்டிச்சேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நான் கேட்டதுக்கு மேலே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன ஒருத்தரை தூக்கடிச்சிங்களடா அப்படிங்கிற அந்த ஆத்திரமும் மன வலியும் அவங்களுக்கு இருக்குது. இது இப்படியே நிரந்தரமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. நிச்சயமாக அவர்களும் அடுத்த போராட்டம் வரும்போது அவங்க களத்தில் இறங்குவாங்க. அது அவங்களுடைய ரத்தத்தில் ஊர்னது. ஆனால் இப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்குது? இந்த மனநிலைக்கு தூண்டினவங்க யார்? இந்த மனநிலைக்கு அவங்க கொண்டாந்து நிப்பாட்டினது யார்? இந்த மாண்புமிகு வாக்காளர். அவங்கள நம்ம திட்டணுன்றதோ அல்லது அவங்களுக்கு சாபம் விடணுங்கிறதோ ஒருத்தர் எழுதியிருந்தார். இப்போ தான் நல்ல மழையில் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல் இருக்குது எனக்கு, நீங்கள்லாம் அனுபவிக்கிறேன்டா. இன்னும் உங்களுக்கு இருக்குது. இப்போ தானே வெயில் காலம், அதை முடிய போகுது. இன்னும் ஒரே மாதத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்கும் சென்னையில். ஜூன் மாதம் ஜூலை மாதம்லாம் மழை பெய்யும். அடுத்து நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும். அன்னைக்கு முன்ன திமுக அரசாண்ட போது ஒரு 4 தூறல் போட்ட உடனே மைக்கும் கேமராவும் தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. போகிற வர்றவங்ககிட்ட தண்ணி நிற்கிதே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கடந்த சில ஆண்டுகளில் தண்ணி நிற்கிதே உங்கள் கருத்து என்னன்னு கேட்பாங்க. அது போகிற மக்கள் சொல்லுவாங்க, ஏங்க தண்ணி நிற்கிதாங்க செய்யும், மழை பெஞ்சா கொஞ்ச நேரத்தில் வடிஞ்சிடும், போங்க வேலையை பார்த்துன்னு அப்படின்னு டிவி சேனலில் அனுப்பி வச்சாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த செய்தி சேனல்கள் கண்டென்ட்டுக்காக. இப்போ இந்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் மழை பெய்யும், ரோடு இல்லாமல் போகும் அல்லது தண்ணி தேங்கும். அப்போல்லாம் இன்னும் என்னென்ன போராட்டத்தை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தானடா போகிறோம் அப்படின்னு சிலர் அங்கே கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் மீதான கோபம் ஒரு பக்கம், ஒரு ஆதங்கம். அது இதை கோபம்னு எடுத்துக்கிறத விட மிகப்பெரிய ஆதங்கம். இன்னும் என்னடா பண்ணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே எப்படிடா நல்லாட்சி தர முடியும்? இதுக்கு மேலே ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கே தான்டா, இதுக்கு மேலே எப்படி தர முடியும் அப்படிங்கிற அந்த கோபம் தான், அந்த ஆதங்கம் தான் இப்படி வார்த்தைகளாக வெளிப்பட்டிருக்கு. ஆனால் நிச்சயமாக இந்த ஆதங்கம் நிரந்தரமாக அவங்க மனசில் இருக்காது. ஏன்னா இந்த திமுக அதிமுக இந்த கட்சிக்காரங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சதால சொல்கிறேன். அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அல்லது ஊழல் நடந்தது அவங்க ஆட்சியில், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஊழலே நடக்காத ஆட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இனிமேட்டு தான், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க இயல்பு என்னென்னா, மக்களுக்காக போராட்டம்னு வரும்போது அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஓட்டு போட்டான் போடலைன்றதெல்லாம் விட்டுட்டு வேலை செய்கிறவங்க அவங்களே இன்றைக்கி இப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மக்களுடைய பேச்சுக்கள், மக்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்டால் உண்மையாகவே இந்த திமுக அதிமுக பிரதிநிதிகள் நடந்துக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க, நாங்கள் விசிலுக்கு போட்டோம், ஆனால் நீங்கள் தானே எங்களுக்கு செய்யணும், நீங்கள் எப்பயும் எங்களை நீங்கள் கைவிட மாட்டீங்கல்ல, நீங்கள் தானே செய்யணும், எதை கழட்டி நடிக்கிறது அப்படின்னு கேட்க தோணும்ல. இந்த மாதிரி பெண்கள் கேட்குறாங்க. இவங்க விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஆட்சி அதிகாரத்தில் யாரோ உக்காந்துப்பான். ஆனால் இவங்க செய்யணுமா? எப்படிடா செய்வாங்க? எப்படி எதை வச்சு செய்வாங்க? அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கா அல்லது ஆள் பலம் இருக்கு? ஆள் பலம்னா இந்த அதிகாரத்தில் இருக்கிற பணியாட்கள், அதாவது அரசாங்க வேலையாட்கள். அவங்க யாருக்கு கட்டுப்பட்டவங்க? ஆளுங்கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க. தனியாக ஒரு கட்சிக்காரன் போய் பேசினாக்கா தனிப்பட்ட செல்வாக்கில் 1-2 வேலை வேணும் நடக்கும். ஆனால் மக்கள் பணி மிக பெருசு. அதை எப்படி அதிகாரம் இல்லாமல் செய்வேன்? எந்த அடிப்படை அறிவோ ஒரு விழிப்புணர்வோ இல்லாத ஒரு மூடர் கூட்டம் எப்படி பெருகி இருக்கு பாருங்க. நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு மாதிரி ஒரு அரசியல் அறிவு மிக்க மாநிலம் எதுவும் இல்லை,
தமிழ்நாட்டு ஜனங்க அப்படி அரசியல் அறிவு நான் பல வீடியோக்கள் இதை நான் சொல்லியிருக்கேன். வெக்கமாக இருக்குது இப்பெல்லாம். திருப்பி இதை பற்றி பேசுறதுக்கே வந்து வெக்கம். ஆடா பாவிகளா, டே உங்களை நம்பி ஃபயர் விட்டமாடா. கடைசியில் வந்து நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க? மூடத்தனத்தோட உச்சத்தில் இருக்கீங்க. வட இந்தியர்களை குறை சொன்னால் உண்மையாகவே வந்து நம்ம முட்டாள்கள்னு அர்த்தம். வட இந்தியர்களை குறையே சொல்ல எந்த வட இந்தியாவிலும் ஒரு நடிகரை ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கல. வட இந்திய மக்கள் யாரும் வந்து வெறுமனே வந்து விசிலு இந்த மூஞ்சி இது ரெண்டு மட்டும் பார்த்து சின்னம் அந்த மூஞ்சி இதுக்கு மட்டும் ஓட்டு போட்டுன்னு சொல்லி அதுக்கு ஓட்டு போட்டு வீணா போல. தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சோம். நம்ம அவங்கள பார்த்து கிண்டல் அடித்தோம். பாட்னாவில் போய் பீகாருக்கு போனால் பீகாரில் பாரு எதை சொல்லு என்ன மாவு கோதுமை மாவை உருட்டி திங்கிறானுங்க, பாரு எவ்வளோ கலீஜாக இருக்காங்க, பார்க்கவே சகிக்கலை. அப்படியெல்லாம் வந்து பல வீடியோக்கள் பல பதிவுகளை வந்து பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பரவாயில்ல. அவங்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியை நிர்வாகம் தெரிஞ்சவங்கள தங்களுக்கான ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அவங்க ஓட்டு போட்டு மந்திரி சபையில் உட்காந்து வச்சுருக்காங்க. நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, எப்படி வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு தெரியாது, ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும், மக்கள் இந்த மாதிரி நடு ராத்திரியில் நடுத்தெருவில் வந்து நிற்கிறாங்களே உடனடியாக அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு கூட்டத்தை தூக்கிட்டு போய் புனித ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்து வச்சுட்டீங்களப்பா. நீங்கள் வட இந்தியர்களையோ அல்லது அங்கே இருக்கிற வாக்காளர்களையோ அல்லது அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களையோ கிண்டல் அடிப்பதற்கோ விமர்சிப்பதற்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். நமக்கு இருக்க அந்த தகுதி? உண்மையிலே வெட்கி தலை குனியணும். நம்ம மேலே நம்மளே துப்பிக்கினா தான் உண்டு. அப்படி ஒரு கேவலமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இதில் இந்த மக்களுடைய இந்த பேச்சுக்கள் இருக்க இது எல்லாம் பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி உணர்வு தோணுது. அட முட்டாள்கள்ன்றதை விட உண்மையாகவே சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உணர்ந்து சொல்கிற உண்மையான தற்குறிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அழகு பார்த்துக்கிட்டே இருங்க, அவதிப்பட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் அழகு பாருங்க. இந்த அழகு பார்த்ததால் வந்து வருகிற அவதிகளை வந்து நீங்கள் அனுபவித்து என்ஜாய் இட் யுவர் செல்ஃப் அப்படி தான் வந்து சொல்ல தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சரவையில் 2 பிராமண அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எதை எதிர்த்து காலம் பூரா போராடணுமோ நம்மன்னா திராவிடியன் ஸ்டாக்ஸ் இல்லையா? நம்ம எதையெல்லாம் எதிர்த்து நம்ம தலைவர்கள் நமது முன்னோர்கள் மிக பாடுபட்டு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து ஒரு சுகமான அந்த வாழ்க்கைங்கிறது தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் அல்லது அதற்கு முந்தைய தலைவர்களை வந்து கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி கொடுத்த அந்த உரிமைகளை அந்த பயன்களை எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சினிமா கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு ஓட்டு போட்டதனுடைய விளைவாக திரும்ப அவங்ககிட்டே கொடுக்குறோம். எங்களுக்கு போராடி நாங்கள் வாங்கிட்டோம்ப்பா, வாங்கி அதை அனுபவிச்சுட்டோம், இப்போ தகட்ட அனுபவிச்சு நல்லா இருக்கோம், இந்தா நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த சனாதன தர்மம் அதை வந்து தூக்கி பிடிக்கலாம். நீங்கள் இனி வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கொள்ளையடிங்க, உங்களுக்கு ஏற்றதாக மாற்றிக்கங்க. இத்தனை நாள் இது இந்த மக்களுக்கானது, அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலாக ஒரு உரிமை போராட்டமாக இருந்தது. அதை வந்து சுலபத்தில் வந்து நம்ம விட்டு கொடுத்துறோம். இப்போது அதிகாரத்திலேருந்து இப்போது ஒரு ஜெயலலிதா வந்து பிராமண முதலமைச்சர் தான், பிராமண பெண்மணி தான். ஆனால் திராவிடத்தை அவங்க தூக்கி பிடிக்கிற ஒரு பிராமண பெண்மணியாக இருந்தாங்க. தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் வேறு, ஆனால் கொள்கை என்று வருகிற போது அதில் சமரசம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பிராமண பெண்மணியாக அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் அவங்க அமைச்சரவையில் அவங்க பிராமணர்களுக்கு இடம் தரல. ஆனால் இந்த விஜய் பிராமணர்களுக்கு இடம் கொடுத்தாரு. யார் எந்த துறையை கொடுக்கக்கூடாதோ அந்த துறையை தூக்கி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. சரி, இப்போ அதுக்கு ஒரு விளக்கம். இப்போ அதை பற்றி கடுமையான விமர்சனம் வந்த உடனே விளக்கம் சொல்கிறாங்க. அந்த விளக்கம் நீங்கள் அவர் பிராமணர் அப்படிங்கிறதே தெரியாது, அவரை அமைச்சராக நியமிக்கிற வரைக்கும் அவர் பிராமணர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. எப்படி இருக்குது? இவர்கள் சாதி பார்த்து சமூகம் பார்த்து தான் வந்து இவங்க எம்எல்ஏ சீட்டே கொடுத்தாங்க. ஒன்று பணம், இன்னொன்று சாதி பின்புலம். இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் வந்து இவங்க சீட்டு கொடுத்தாங்க. சரி, அப்போ கூட எங்களுக்கு தெரியல, அவங்க ஜாதி சர்டிஃபிகேட் நான் பார்க்கலன்னு சொல்லலாம். அப்புறம் ஜெயிச்சு வந்த பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு அவங்களுடைய இனம் என்ன, அவங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்குனாக்கன்னா தெரியாமையே கொடுத்தீங்க. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு, நான் தான் காலையில் சொன்னது தான், இது முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் என்ன இங்கே நடக்கணும்னு அவங்க திட்டம் போட்டாங்களோ
அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதையெல்லாம் வந்து நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் நாங்கள் இப்போ பாருங்கள், எதிர்ப்புன்றது யார்கிட்டேருந்து வருது? என்னை மாதிரி பத்திரிகையாளர்கள் அல்லது சில அரசியல் விமர்சகர்கள் அவங்ககிட்ட தான் எதிர்ப்பு வருது, மக்கள்கிட்ட தான் வந்தது. அல்லது வேற யாராவது வந்து இதை ஒரு 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 மிகப்பெரிய குழுவாக வந்து இதை யாராவது எதிர்த்தாங்களா? போராட்டம் யாரும் ஒன்றும் பண்ணல. விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணுறோம், வைக்கிறோம். மற்றபடி கண்ணை மூடிட்டு வந்து இதை கடந்து போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனம் நம்மை நோக்கி வருது, எப்படிப்பட்ட பிற்போக்குத்தனத்தில் இந்த தமிழ் இனம் விழப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமையே இதை அனுமதிச்சுட்டு அமைதியாக கடந்து போயிட்டு இருக்கு ஒரு கூட்டம். இந்த ரத்தன் பண்டிட்டை வந்து அரசியல் ஆலோசகராக அவர் நியமித்தார். அரசாங்க சம்பளம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்குரிய அத்தனை சலுகைகளோட ஒரு ஜோதிடரை வந்து தன்னுடைய அரசியல் ஆலோசகராக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நிகராக நியமித்தார் விஜய். ஒரே நாள் அது வித்ரா பண்ணிட்டாருன்றது வேற விஷயம். ஆனால் அதை எதிர்த்தவங்க யார்? பிரேமலதா, தமிமுன் அன்சாரி மாதிரியான சிலர் மட்டும்தான் அதை எதிர்த்து பேசினாங்களே தவிர மற்ற அத்தனை பேருமே வந்து அமைதியாக தான் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொன்னார்? அவங்க கட்சியோட செய்தி தொடர்பாளருங்க, அவங்க நியமிச்சார், நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார். எதுக்கு? இந்த ஒரு சமூக நலத்துறை இதுக்கு அவர் அன்னைக்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் திருமாவளவன். அப்படித்தான் வந்து இதை கடந்து இப்போ போய்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம். ஆனால் அதனுடைய காஸ்ட் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்களில் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் திருமாவளவன் சொன்ன பிறகு தான் வந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் அவங்க மந்திரி சபையில் இடம்பெற்ற பிறகு பல விஷயங்கள் வந்து அரங்கேறிச்சு. மிகுந்த கொதி நிலையில் இருக்குது அரசியல் களம் திருமாவளவனால். இதனால இவங்க மந்திரி சபையில் பங்கேற்றுட்டாங்க. ஸோ இயல்பாகவே திமுகவோட கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். அவங்க சொல்லலாம், இனி திமுக நாங்கள் கொள்கை ரீதியாக திமுகவில் இருக்கோம், ஏன் ஸ்டாலின் கூட சொல்லலாம். ஆனால் ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. திமுகவினர் குறிப்பாக உங்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை பார்த்தது போதும், இனிமேட்டு வந்து நீங்கள் உங்களோட எண்ணில் என்னவோ அங்கேயே நின்றுக்கங்க, அறிவாலயம் பக்கம் வராதீங்க அப்படிங்கிற மனநிலையில் திமுகவினர் இருக்காங்க. அதில் 2ஆம் கட்ட தலைவர்களும் அதே நிலையில் தான் இருக்காங்க. குறிப்பாக ராசா மாதிரியான தலைவர்கள்லாம் வந்து மிகுந்த மனக்கசப்போடு வந்து சில பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்க. அது காலையில் முதல் பதிவு நான் தூங்கி எந்திரிச்சோடனே பார்த்தது ராசாவோட பதிவு தான் காலையிலேயே. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது எடுத்துட்டார். ஏன்னா ரொம்ப கடுமையான வார்த்தை, மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதற்கு அடுத்து அது மு.க. ஸ்டாலினே தலையிட்டதால் வந்து அந்த பதிவை எடுத்துட்டு, ஆனாலும் நான் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த பதிவு அதையும் வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது என் வீட்டு தென்னை மரம் பக்கத்து வீட்டில் வளைஞ்சு நெளிஞ்சு போனாக்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இலக்கிய வார்த்தையை பயன்படுத்தி, இலக்கியத்தில் அதுக்கு பேர் இந்த இந்த வார்த்தை, அதாவது முடத்தெங்கு, அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அது அரசியலில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் வந்து புதிதாக பதவியேற்றவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு, அரசியலில் என்ன முடிவு எடுக்கணுன்றது அவங்க அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை, அது நம்ம அதில் தலையிட வேணால், யாரும் கடும் சொற்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் வழக்கமான நாகரிக அரசியல் பேசி நிப்பாட்டார். ஆனால் அதை ஒட்டி எழுந்த விவாதங்கள் இருக்குது, அது ரொம்ப கடுமையானதாக போயிட்டுருக்கு. இவங்க வந்து உடனே அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விசிக அவங்க தலைவர்கள் சிலர்லாம் வந்து பேசியிருந்தாங்க. திருக்குறளை ஒரு இதுக்கு பதிலாக ஒரு திருக்குறளை ரவிக்குமார் போட்டிருந்தார். நாங்கள் இல்லாமல் நீங்கள் வட மாவட்டங்களில் ஜெயிக்க முடியுமா இனிமேட்டு அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான் தப்புன்றது. இப்போ இது வரைக்கும் திருமாவளவனை வந்து யாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணதே இல்லை. நான்லாம் வந்து அவரை மிக மரியாதையான ஒரு தலைவரை தான் நான் பார்த்தேன். அனைவருக்குமான ஒரு தலைவரை தான் அவரை வந்து கொண்டாடினேன். அண்ணன் திருமாவளவன், நான் வந்து பொதுவாக எந்த அரசியல்வாதியும் உறவு முறை சொல்லி நான் அழைச்சதே இல்லை. ஆனால் இவரை அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு பெருமையாக இருக்குது. அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது எப்போன்னா, இந்த தேர்தல் குறித்த பேச்சுக்கள் ஆரம்பித்த அப்போயே வந்து அதை நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா இவர் அப்படிப்பட்ட மரியாதைக்குரியவரை நடந்துக்கவே இல்லை. தேர்தல் தொடங்கியதுலேருந்து அந்த விகடன் விழாவிலிருந்து அவருக்கு தடுமாற்றம் ஆரம்பிச்சது. அது தடுமாற்றமா அல்லது ரகசிய டீலாங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆதவ அர்ஜுனாவுக்கும் திருமாவளவனுக்கு தான் வெளிச்சம். எல்லாருமே சொல்கிறாங்க அது ரகசிய டீலு. அவங்க இருவரும் வந்து திட்டமிட்டு இது ஒரு கூட்டாக செஞ்ச சதி. இது திமுகவை தோற்கடிப்பதற்காக திமுக அந்த கூட்டணியிலேருந்து திரும்ப இந்த மாதிரி சதி பண்ணார் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் பொது வெளியில் அவர் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த கான்ஸ்பிரன்சி தியரியில் ஒரு
அடிப்படை உண்மை இருக்கு. இவர் எந்த இடத்திலும் ஆதவர்ஜினாவை வந்து விட்டு கொடுத்ததும் இல்லை, கடுமையாக பேசுனதும் இல்லை. திருமாவளவன் விஜயை வந்து கடுமையாக பேசினாரே தவிர அவருடைய நடவடிக்கை, அவருடைய பேச்செல்லாம் வந்து அவரை தடவி கொடுக்குற போக்கில் பேச்சு தான். எங்கேயாவது அவரை வந்து கடுமையாக ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை அப்படின்னு சொன்னாலும் கூட விஜய் வந்து வாழ்த்துற மாதிரியே தான் பேசுவார் பல இடத்துல. ஸோ அவர் வந்து 2 குதிரையில் சவாரி பண்ணுற அந்த மனநிலையோட தான் இருந்தார். அதே போல் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொன்னது, தொங்கு சட்டசபை வர்ற மாதிரி தெரியுது, அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக நான் சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுறேன்னு சொன்னது, இது எல்லாமே வந்து அவங்க பேசி வச்சுட்டு பண்ணதாக தான் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே அந்த பார்வையில் வந்து குற்றம், அது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் தான் வரும்னு சொல்லிட்டு திருமாவளவனுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா திமுக கூட்டணியில் உறுதியாக நிற்கிறான்றாரு. திமுக தான் எங்கள் கொள்கை கூட்டணி, தேர்தலில் வேற எந்த கட்சி பக்கமும் போக வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அப்படி சொன்னவர் எப்படி தொங்கு சட்டமன்றம் வரும்னு தேர்தலுக்கு முன்பு சொல்றாரு? சீட் அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே சொல்றாரு. யார் கூட கலந்து ஆலோசனை பண்ணாரு? இந்த ரிசல்ட்டு தான் அமையுங்கிறத எப்படி வந்து அவருக்கு யார் தெரிவிச்சாங்க? இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாக்க எப்படி இவங்க கூட்டு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாரும் அதற்கு ஒரு நியாயத்தை வந்து கற்பிக்கிறாங்கல்ல, அதை வந்து நம்ம புறக்கணிச்சுட்டு போகவே முடியாது. ஸோ இதனால் தலைவர்களும் வந்து அவரை கொண்டாடினாங்க, அனைவருக்குமான தலைவர் அப்படின்னு பார்த்தாங்க. அது வந்து மாறி இருக்கு அந்த பார்வை. நிச்சயமாக வந்து மாறத்தான் செய்யும். இந்த தடுமாற்றங்கள் வந்து அவருடைய மதிப்பை குறைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இனி வந்து அவர் திமுக பக்கம் வர முடியாது. பிசிகா கூட தான் தாவேகா கூட தான் இருக்கணும். ஆனால் தாவேகா கூட இருந்தால் இந்த கட்சி மெல்ல 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 கரைஞ்சி தாவேகாவோட இணைஞ்சு போயிடும். ஏன்னா ஏற்கனவே 100க்கு 34 பேர் வந்து தாவேகா ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அங்கே போயிடுச்சுன்னா அண்ணன் இங்கே நம்ம கூட வந்து ஐக்கியமாயிட்டார், நம்ம எடுத்த முடிவு தான் சரின்னு மொத்த பேரும் தாவேகாவுக்கு வாக்களிக்க ஆரம்பிப்பாங்க. திமுக அதிமுக வாக்களிக்கிற அந்த பாரம்பரிய வாக்குகள் இருக்கும். மற்றபடி வந்து இந்த இப்போ திருமாவுக்காக அல்லது இந்த சமூக நீதிக்காக இப்படியெல்லாம் வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஓட்டு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட வாக்குகள் வந்து விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே திமுகவுடைய அதாவது விசிகாவோட தனித்தன்மைங்கிறது வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ முன்வைக்கிற ஒரு பார்வை. அதில் பெருமளவு உண்மை இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு வந்து திருச்சி கிழக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்க போகிறாங்க. அதில் அவர் போட்டிட்டு ஜெயிச்சு இன்னொரு அமைச்சராக போகிறாரு, அல்லது வேறு பவர்ஃபுல்லான ஒரு துறை வந்து அவருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த துறை தருவாங்க, அல்லது யார் ரிசைன் பண்ணுவாங்க? ஏன்னா ஏற்கனவே 35 பேர் இருக்காங்க, கூடுதலாக ஒருத்தரை போட முடியுமான்னு தெரில. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்வி. இதற்கிடையில் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கணும் இந்த மேட்டரை. ஒரு பெண் அவங்க சமூக வலைத்தளம் சொல்கிறாங்க, வீடியோவாக இருக்குது, அவங்க இனி இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வரணும்னு அவசியம் இல்லை, யாரை நிற்க வச்சாலும் இங்கே ஜெயிப்பாங்க. அவ்வளோ ஏன் திரிஷான்னு இல்லை, திரிஷா விட்டு நாயை நிற்க வச்சா கூட இங்கே வந்து எம்எல்ஏ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருச்சி கிழக்கில் நிற்க போகிறது திரிஷாவா, திரிஷா விட்டு நாயா, இல்லை திருமாவளவனா, யாருங்கிறதெல்லாம் வந்து அது விஜய்க்கு தான் வெளிச்சம். இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து அதுவும் கூட வந்து தெரிஞ்சிடும் யார் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனை சட்டம் ஒழுங்கு தான், பெண்களுக்கான பாதுகாப்பு தான் அப்படின்னு நம்ம காலையில் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு திரும்ப 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 நிரூபணமாயிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 2 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, 2 பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு. அதே போல் 4 குற்றச்செயல்கள், அதாவது கொலை, கொள்ளை, வழிப்பறி, இந்த மாதிரி வந்து 4 குற்றச்செயல்கள் வந்து நடந்திருக்கு. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நான் முதல்வராக பதவி ஏற்றால் அடுத்த நிமிடமே வந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் நான் வந்து சமரசம் இல்லாமல் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா, இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார். அவர் தான் வந்து இதை சொன்னார். அப்போது பதவியேற்று 10 நாள் 12 நாள் ஆயிடுச்சுப்பா, அடுத்த நிமிடமே சொன்னீங்க. சரி அடுத்த நிமிடம் வேணாம், 12 நாள் ஆயிடுச்சு. 12 நாளில் என்ன உத்தரவு போட்டீங்க? ஆஃபீஸர்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தால் போதுமா? மாற்றிக்கிட்டே இருந்தால் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிடுமா? தலை விரிச்சு ஆடுது சட்டம் ஒழுங்குங்கிறது மிக கேவலமாக போயிட்டு, தலை விரிச்சு ஆடுது. போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன் மேலே பெட்ரோல் குண்டடிக்கிறான். இன்னொன்று, காவல்துறை அதிகாரிகளை வந்து அவ்வளவு மோசமாக டீல் பண்ணுறாங்க இந்த தாவேகா பசங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மாமூல் கட்ட பஞ்சாயத்து. டேய்,
நேற்று வரைக்கும் வந்து ஒழுங்கா அந்த பாலா படத்தில் சொல்லுவாங்களே, அதை பிடிச்சி போக தெரியாத பசங்க நீங்கள் கட்ட பஞ்சாயத்து வரையிலடா அப்படின்னு ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அதனால் என்ன, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் நீ எல்லாத்துலேயும் வருவோன்ட்டு போகிறாங்க. வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் கனியம்பாடின்ற ஊர், அங்கே ₹1,00,000 மாமூல் கேட்டு தகராறு பண்ணுறாரு. யார்? தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர். நான் ஆளுங்கட்சி, நீங்கள் திமுக அதிமுக தினால் கொடுத்தீங்கல்ல, எனக்கும் கொடுன்றான். டேய், நாங்கள் எங்கடா கொடுத்தோம் அவனுக்கு? திமுகலாம் நான் யாரும் கொடுக்கல. சரி பரவாயில்ல, கட்சி வளர்ச்சிக்கு நீ இப்போ என்னுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது, கொடுங்க. நம்ம ரஜினி முருகனில் வந்து சமுத்திரக்கனி கேட்பார்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த பசங்க போயிட்டு அங்கே மாமூல் கேட்குறாங்க. பல இடங்களில் இது நடக்குது. பல இடங்களில் சட்டம் ஒழுங்கை மீறுபவர்களாக இருக்கிறது யார் தெரியுமா? தாவேக்காவின் நிர்வாகிகளாக இருக்காங்க. ஸோ இது இது வந்து இன்னும் நாளடைவில் ஒவ்வொரு நாளும் வந்து இது பெருகிக்கிட்டே போகும், பல மடங்கு பெருகும். விஜய் இப்போ வரைக்கும் வாயை திறக்காமே இருக்கார், இதை பற்றி பேசாமல் இருக்கார். விஜய்க்கு பதில் வந்து ஆதவர்ஜனா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். அனைத்து துறைகளையும் பற்றி பேசுவதற்கு தகுதி அல்லது உரிமை உள்ள ஒருத்தர் யாருன்னா ஒரு அரசில் முதலமைச்சர் மட்டும்தான். இந்த முதலமைச்சர் எதை பற்றியும் பேச மாட்டேன்றாரு, ஆனால் ஆதவர்ஜனா எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஏன்டா கரண்ட் இல்லை, ஏன் மின்வெட்டு, அதுக்கு ஊழல் நடந்து போச்சு. திமுக ஆட்சியில் ஊழல் நடந்தது, அதெல்லாம் வந்து அந்த வீரவங்காயெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன் கரண்ட் வரல, கரண்ட்டு சீராக வரல? இப்போ போன வருஷம் கோடை காலத்தில் கரண்ட் கட்டாச்சா? ஏன் இப்போ 10 நாளைக்கு முன்பு வரை, திமுக அரசு தானே, 10 நாளைக்கு முன்பு வரை கரண்ட் கட்டாச்சா? ஜனங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஆட்சியில் வந்து உட்காந்தீங்க, அடுத்த நாள்லேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். கரண்ட் கட்டாவது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் கட்சிக்காரங்களுடைய அராஜகம், ரவுடிசம், இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இனி இதுதான் காட்சிகளா? இந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோமா?